Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்ன பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 55. வெயிட் லாஸ் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? எப்போ பாரு வெயிட் லாஸ்லேயே இருக்கும். நம்ம எப்போ தான் வெயிட் லாஸ் பண்ணுறது? வெயிட் லாஸ் ஆனாலும் மறுபடியும் வெயிட் கெயின் ஆகுது. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நினச்சி புலம்பி ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்களா? அப்போனா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பரான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வெயிட்டும் லாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறவே ஏறாது. நீங்கள் டயட்டில் இருக்க ஃபீலும் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டு நீங்கள் சூப்பராக வெயிட்டும் லாஸ் பண்ண போகிறீங்க. ஒரு சில பேர் வீடியோஸ் போடுவாங்க, நான் 1 மந்தில் 10 kg லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் திருப்பி ஒரு 2 monthஸில் மறுபடியும் அவங்களே வீடியோஸ் போடுவாங்க வெயிட் லாஸ் சீரீஸ் டே 1 அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க கொஞ்சோண்டு ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட்டில் நிறையா பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தப்பு யாருமே பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் இருக்க ஃபுட்டை வந்து நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட்லாம் எதுவுமே இல்லாமல் ஒன்லி வாக்கிங் மட்டும் போய் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஒர்க் அவுட்லாம் பண்ண டைம் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிங்கன்னா மட்டுமே இந்த போதும். நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டே பை டே லைஃப் லாங் வந்து ஒர்க் அவுட் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருப்போமா, டயட்லேயே இருப்போமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம டயட்டில் இருக்கலாம், பட் அதுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாது. அப்போ எந்த மாதிரி ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறதா நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படின்னா உங்கள் லைஃப் லாங் இதை ஃபாலோ பண்ணலாம். உங்கள் வெயிட்டும் நெக்ஸ்ட்டு ஏறாமல் நீங்கள் ஹாப்பியாகவும் இருக்கலாம். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பவுல் ஃபுல்லாக வேக வச்ச பயிர் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தேங்காய் பால் எடுத்து ஆப்பம் தான் எடுத்துகிட்டேன். ஆப்பம்னா ரொம்ப கஷ்டம்னு நிறையா பேர் பண்ணாமல் இருப்பீங்க. ரெசிபி வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெசிபி வேணா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, ஓவர் கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சீட்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். பேக்கரி ஐட்டம்ஸ்னாலே மோஸ்ட்லி இந்த ஸ்வீட்ஸில் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. மித்தபடி காரம் ஐட்டம்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எதையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் இருக்க முடியாதுல்ல. அதுக்காக நான் எல்லாமே பேலன்ஸ்டாக கொஞ்சம் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வெயிட்டும் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்தாச்சு. குக்கும்பர்லாம் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. எப்பவும் போல் கொஞ்சோண்டு அளவு வச்ச ரைஸ், ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு எக்கு ஃபுல்லாக ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு ப்ரான் கிரேவி வச்சுட்டேன். என்னுடைய பிளேட்டை பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் இருக்கா, நல்ல பேலன்ஸ்டாகவும் இருக்கா. இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு திருப்பி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப் லாங்கும் நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு வெயிட் லாஸில் இருக்க ஃபீலும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறவே ஏறாது. ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு காஃபி குடிக்கிற கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காஃபிலாம் எடுத்துக்கோங்க. பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன், நாட்டு சக்கரை, வெல்லம், தேன் அந்த மாதிரி ஃபுல்லாமே எடுத்துக்கோங்க. அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். டைம் வச்சுக்கோங்க. 5000 ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ்னு அந்த மாதிரி வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம உங்கள் உடம்பும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். குண்டாக இருக்கவங்க மட்டும்தான் வெயிட் லாஸ்க்கு நடக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஒல்லியாக இருக்கவங்க கூட நடக்கலாம். நடக்கிறது வந்து ரொம்பவே நம்ம லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் சொல்ல. எல்லாருமே ஒரு 1/2 hour ஈவினிங் டைமில் வாக் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். நைட்டு டின்னர் மட்டும் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு அது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் வேக வச்ச பயிர் எல்லாமே மிச்சம் இருந்துச்சு. ஸோ நான் அதை நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி நான் இப்போ ஒரு 1 week நைட்டில் வந்து காப்ஸ் கட் பண்ணிவிட்டு ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்க மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பயிர் வேக வச்ச பயிரில் ஒரு பவுல் ஃபுல்லாக வெங்காயம் வெட்டி போட்டாச்சு, ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் போட்டு 2 ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வெயிட்டும் நெக்ஸ்ட்டு கெயின் ஆகவும் ஆகாது. நைட்டில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தூக்கம் வருமா அப்படின்னா நல்லாவே தூக்கம் வரும். உங்களுக்கு இதுதான் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு நான் சொல்லுவேன். டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.